நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குமரன் குரல். பணிவான வணக்கத்துடன் செந்தில் குமரன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சும்மா கூஸ் பம்ஸ் வர வைக்கிற ஒரு நிஜமான சம்பவம். சினிமாவுல ஹீரோக்கள் சண்டை போடுறத நம்ம நிறைய பார்த்திருப்போம். வில்லன்களை அடிச்சு காத்துல பறக்க விடுவாங்க. அப்போ அந்த சீன் மாசா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எடிட்டர் என்ன பண்ணுவாரு? அந்த ஃபைட் சீனை ஸ்லோ மோஷன்ல காட்டுவாரு. அதாவது வீடியோவோட ஸ்பீடை குறைச்சு ஹீரோ அடிக்கிறத மெதுவா கெத்தா காட்டுவாங்க. இதுதான் உலகத்துல இருக்கிற எல்லா சினிமாவிலையும் நடக்கிற சாதாரணமான ஒரு விஷயம். ஆனா ஒரு நிஜ மனுஷனோட சண்டையை கேமராவுல ஷூட் பண்ணும்போது அந்த மனுஷன் அடிக்கிற வேகம் கேமராவுக்கே கண்ணுக்கே தெரியல. அவர் அடிக்கிற அடி கேமராவுல வெறும் காத்து மாதிரி தெரியுது, ஒரு பிளர் மாதிரி தெரியுது. அவரோட அந்த வேகத்தை நார்மலா ஷூட் பண்ணவே முடியாம ஹாலிவுட் டைரக்டர்களே டென்ஷன் ஆகி கேமராவையே ஸ்லோ மோஷன்ல ஓட விட்டு அவர் அடிக்கிறத ஷூட் பண்ணாங்க. கேட்கறதுக்கே விசித்திரமா இருக்குல்ல. படம் எடுக்கும்போது ஸ்பீடை குறைச்சு ஷூட் பண்ணி அப்புறம் தியேட்டர்ல நார்மல் ஸ்பீட்ல ஓட விட்டாதான் நம்ம கண்களுக்கே அவர் அடிக்கிற அடி தெளிவா தெரிஞ்சுது. கேமராவையே கதறவிட்ட அந்த சவால் நிறைந்த மனுஷன் யாருன்னு இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, அவர்தான் த ஒன் அண்ட் ஒன்லி மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஹீரோ ப்ரூஸ் லீ. ப்ரூஸ் லீயுடைய வேகம் எந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு, ஏன் ஹாலிவுட் கேமராக்கள் அவர் முன்னாடி தோத்து போச்சு அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யமான நிஜ சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா நடுவுல பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. ப்ரூஸ்லி இந்த பேரை காட்டாலே நம்ம உடம்புல ஒரு தனி எனர்ஜி பாஸ் ஆகும். சின்ன வயசுல நாம எல்லாரும் ப்ரூஸ்லி படங்களை பார்த்துட்டு கராத்தே கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற தலையணை எல்லாம் அடிச்சு கிழிச்சிருப்போம். கரெக்டா? உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சும்மா ஒரு ஆக்டர் மட்டும் கிடையாது, ப்ரூஸ்லி ஒரு லெஜண்ட். ப்ரூஸ்லி அவர் ஆரம்ப காலத்துல ஹாலிவுட் சினிமாவுக்கு நடிக்க வந்தப்ப அங்க ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்துச்சு. அந்த பஞ்சாயத்துக்கு காரணமே நம்ம ப்ரூஸ்லியோட ஸ்பீடு தான். சாதாரணமா ஒரு சினிமா கேமரா எப்படி வேலை செய்யும்னு உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப சிம்பிளா சொல்றேன்னு கேளுங்க. ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம்கள், அதாவது 24 எஃப்பிஎஸ் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அப்படிங்கிற கணக்குல தான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும். இதுதான் உலகெங்கும் உள்ள சினிமாக்களின் ஸ்டாண்டர்ட் ரூல். நம்ம மனித கண்கள் ஒரு விஷயத்த நேர்ல எப்படி பாக்குதோ அதே மாதிரி நேச்சுரலா ஸ்கிரீன்ல காட்டுறதுக்கு இந்த 24 எஃப்பிஎஸ் தான் கரெக்டா இருக்கும். ஹாலிவுட்ல இருக்கிற எத்தனையோ பெரிய ஆக்ஷன் ஹீரோக்கள் எல்லாரும் இந்த 24 எஃப்பிஎஸ் கேமராவில தான் நடிச்சாங்க. படம் ரொம்ப சூப்பரா கிளியரா வந்துச்சு. ஆனா நம்ம ப்ரூஸ்லி முதல் முறையா கேமரா முன்னாடி நின்னப்ப இந்த ஹாலிவுட் கேமரா டெக்னாலஜியே மொத்தமா தோத்து போச்சு. 1966 வருஷத்துல ஹாலிவுட்ல த கிரீன் ஹார்னட் அப்படின்னு ஒரு டிவி சீரிஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுல கட்டோ அப்படிங்கிற முக்கியமான ஆக்ஷன் ரோல்ல நடிக்க ப்ரூஸ்லி செலக்ட் ஆனாரு. ப்ரூஸ்லிக்கு ஹாலிவுட்ல இதுதான் ஒரு பெரிய பிரேக். ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லா செட்டப்பும் ரெடி, கேமரா ரோல் ஆகுது, ஆக்ஷன் அப்படின்னு டைரக்டர் கத்துறாரு. ப்ரூஸ்லியும் தன்னோட ஸ்டைல்ல சும்மா மின்னல் வேகத்துல எதிரிகளை அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாரு. டைரக்டருக்கு ஒரே குழப்பம். என்னடா இவன் சும்மா கைய கால ஆட்டுறான், ஒண்ணுமே பண்ண மாட்டிறானே அப்படின்னு நினைச்சாரு டைரக்டர். சரி, ஷூட் பண்ண வீடியோவை ஃபுட்டேஜ் போட்டு பார்ப்போம்னு போட்டு பார்க்கறாங்க. அங்க இருந்த டைரக்டர், கேமராமேன், ப்ரொடியூசர் எல்லாரும் மானிட்டரை பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த வீடியோல ப்ரூஸ்லி நிக்கிறாரு, எதிரி கீழே விழுந்து கிடக்குறான். ஆனா அவர் அடிச்ச அந்த அடி வீடியோவுல பதிவாகல. ஆமாங்க, அவர் கை நீளுறதும் தெரியல, கால் பறக்கிறதும் தெரியல. கேமராவுல வெறும் ஒரு பிளர் எஃபெக்ட், அதாவது ஒரு நிழல் மாதிரி சும்மா விர்ருன்னு ஏதோ ஒண்ணு போற மாதிரி தான் தெரிஞ்சதே தவிர அவர் அடிச்ச அந்த பஞ்ச் கேமரால சுத்தமா ரெக்கார்ட் ஆகவே இல்ல. டைரக்டருக்கு செம்ம கோபம் வந்துருச்சு. ஏய் ப்ரூஸ்லி, நீ நிஜமாவே அடிக்கிறியா இல்ல சும்மா நடிக்கிறியா? கேமராவுல நீ அடிக்கிறதே தெரியலையேப்பா அப்படின்னு கத்திட்டாரு. அப்போதான் கேமராமேன் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. சார், ப்ரூஸ்லி அவர் அடிக்கலைன்னு சொல்ல முடியாது. அவர் அடிக்கிறாரு. ஆனா அவர் அடிக்கிற வேகம் நம்ம கேமரா ரெக்கார்ட் பண்ற வேகத்தை விட பல மடங்கு அதிகமா இருக்கு.
அதனால தான் ப்ரூஸ்லி அடிக்கிறது கேமராவில் பதிவாகல அப்படின்னு கேமராமேன் சொல்றாரு. இந்த விஷயத்தை கேட்டதும் ஹாலிவுட் வட்டாரமே மிரண்டு போச்சு. ஒரு மனுஷனோட வேகத்தை படம் பிடிக்க முடியல அப்படிங்கிறது சினிமா வரலாற்றிலேயே அப்போதான் முதல் முறையா நடக்குது. சாதாரணமா நம்ம கண்ணு சிமிட்டுறதுக்கு 0.3 செகண்ட்ஸ் ஆகும். ஆனா ப்ரூஸ்லி ஒரு பஞ்ச் பண்றதுக்கு வெறும் 0.05 செகண்ட்ஸ் தான் ஆகுமாம். யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு தடவை கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளார அவர் 6 தடவை உங்க மூஞ்சில குத்தி இருப்பாரு. அந்த அளவுக்கு வேகம், அசுர வேகம். இப்போ டைரக்டருக்கு பெரிய பிரச்சனை. ப்ரூஸ்லியை நடிக்க வைக்கணும். ஆனா அவர் அடிக்கிறத மக்கள் கண்ணுக்கு காட்டினாதான் படம் ஹிட் ஆகும். இதுக்கு என்ன பண்றதுன்னு மூளைய கசக்குனாங்க. அப்போ கேமராமேன் ஒரு ஐடியா கொடுக்கிறாரு. அதுக்கு பேரு தான் ஓவர் கிராங்கிங். அதாவது நார்மலா கேமராவை 24 எஃப்பிஎஸ்ல ஓட விடுறதுக்கு பதிலா கேமராவோட ரெக்கார்டிங் ஸ்பீடை அதிகமாக்கி 32 அல்லது 34 எஃப்பிஎஸ்ல ஷூட் பண்ண முடிவு பண்ணாங்க. இதனால என்ன ஆகும்னா ப்ரூஸ்லி ரொம்ப வேகமா அடிக்கிற விஷயத்தை கேமரா நிறைய ஃப்ரேம்கள்ல ரொம்ப டீட்டெயிலா ரெக்கார்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் ஷூட் பண்ண அந்த வீடியோவை தியேட்டர்ல நார்மலான 24 எஃப்பிஎஸ்ல ஸ்பீட்ல ப்ளே பண்ணி காட்டுவாங்க. இப்படி பண்ணும்போது ப்ரூஸ்லி அடிக்கிற அந்த மின்னல் வேக பஞ்ச் கொஞ்சம் மெதுவாகி நம்ம சாதாரண மனித கண்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிச்சுது. எவ்வளவு பெரிய முரண்பாடு பார்த்தீங்களா? உலகத்துல எல்லாரும் சண்டைய வேகமா காட்டுறதுக்காக ஸ்பீடை ஏத்தி ஷூட் பண்ணுவாங்க. ஆனா ப்ரூஸ்லிக்கு மட்டும்தான் அவர் ரொம்ப வேகமா அடிக்கிறார்னு சொல்லி அவரோட வேகத்தை குறைக்கிறதுக்காகவே கேமராவை ஸ்லோ மோஷன்ல ஓட விட்டாங்க ஹாலிவுட் டைரக்டர்ஸ். இதுதான் ப்ரூஸ்லியோட ரியல் கெத்து. வேற லெவல் இல்ல. இது கிரீன் ஹார்னட் சீரீஸ்ல மட்டும் நடக்கல. அவர் அடுத்து நடிச்ச மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டான என்டர் த டிராகன் ஷூட்டிங்லையும் இதே பிரச்சனை தான். அந்த படத்துல வர சண்டை காட்சிகள்ல ப்ரூஸ்லி சும்மா சொலன்று அடிப்பார். அந்த படத்தோட டைரக்டர் ராபர்ட் கிளாஸ் கேமராமேன் கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு. ப்ரூஸ்லியை ஷூட் பண்ணும்போது எப்பவுமே கேமராவை 32 எஃப்பிஎஸ்ல வைங்க. அப்போதான் ஸ்கிரீன்ல ஏதோ கொஞ்சம் ஆக்ஷன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாராம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ப்ரூஸ்லி அவர்கள் பிரபல திரைப்பட நடிகராக நடித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஜாக்கி சான் இருக்காருல்ல, அவர் ரொம்ப ரொம்ப சின்ன பையன். என்டர் த டிராகன் படத்துல ப்ரூஸ்லி கிட்ட அடி வாங்குற ஒரு சாதாரண ஸ்டண்ட் மேனா ஜாக்கி சான் வேலை செஞ்சாரு. ஒரு சீன்ல ப்ரூஸ்லி ஒரு குச்சியை வச்சு ஜாக்கி சானை அடிக்கணும். ப்ரூஸ்லி அடிச்ச வேகத்துல நிஜமாவே ஜாக்கி சான் முகத்துல பலமா அடிபட்டுருச்சு. ஏன்னா ப்ரூஸ்லியோட ஸ்பீடுக்கு ஜாக்கி சானால ரியாக்ட் பண்ணவே முடியல. அடிப்பட்ட உடனே ப்ரூஸ்லி ஓடி வந்து ஜாக்கி சானை கட்டிப்பிடிச்சு சாரி கேட்டாராம். பின்னாடி ஒரு இன்டர்வியூல ஜாக்கி சான் சொல்லும்போது ப்ரூஸ்லியோட ஸ்பீடு மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. அவர் அடிக்க வராருன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் தடுத்து விலகிறதுக்குள்ள அடி என் மூஞ்சியில விழுந்துரும் அப்படின்னு ரொம்ப வியப்பா சொல்லியிருக்கிறார் ஜாக்கி சான். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. உலகமே வியந்து பார்க்குற ஜாக்கி சானே ப்ரூஸ்லியோட ஸ்பீடை பார்த்து மிரண்டு போயிருக்கிறார்னா ப்ரூஸ்லியோட லெவல் என்னன்னு. சரி, கேமராவில் மட்டும்தான் ப்ரூஸ்லி ஸ்பீடா தெரிஞ்சாரா? ரியல் லைஃப்ல அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு பெரிய மேஜிக்கே பண்ணியிருக்கிறாரு ப்ரூஸ்லி. ப்ரூஸ்லியோட 1 இன்ச் பஞ்ச் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சாதாரணமா ஒருத்தரை பலமா குத்தணும்னா நம்ம கையை நல்லா பின்னாடி கொண்டு போய் ஃபுல் ஃபோர்ஸ்ல குத்துவோம். அப்போதான் அடி பலமா விடும். ஆனா ப்ரூஸ்லி அப்படி பண்ணல. எதிரியோட நெஞ்சில இருந்து வெறும் ஒரே ஒரு இன்ச் இடைவெளியில தன் கையை வச்சு அங்கிருந்து ஒரு பஞ்ச் பண்ணுவார். அந்த ஒரே இன்ச் இடைவெளியில அவர் கொடுக்கிற ஃபோர்ஸ்ல எதிரி காத்துல பறந்து போய் விழுவான். இது சினிமாவுக்காக செட் பண்ணல. 1964ல நடந்த லாங் பீச் இன்டர்நேஷனல் கராத்தே சாம்பியன்ஷிப்ஸ் ஈவெண்ட்ல ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி லைவா செஞ்சு காட்டினாரு ப்ரூஸ்லி. அதே மாதிரி அவரோட ரெஃப்ளெக்ஸ் பத்தி சொல்றதுக்கு ஒரு சூப்பரான கேம் விளையாடுவார். உங்க கையில ஒரு காயின் வச்சுக்கோங்க. ப்ரூஸ்லி உங்க முன்னாடி நிற்பார். ஓகேவா? கையில காயின் வச்சிருக்கிறீங்க. நீங்க உங்க கையை மூடுறதுக்குள்ள ப்ரூஸ்லி உங்க கையில இருக்கிற காயினை எடுத்துட்டு வேறொரு காயினை உங்க கையில வச்சுட்டு போயிடுவார். ரெடி ஸ்டார்ட் அப்படின்னு நீங்க சொல்ற அடுத்த செகண்ட் நீங்க கையை மூடிடுவீங்க. ஆனா கையை திறந்து பார்த்தா உங்க காயினுக்கு பதிலா ப்ரூஸ்லி அவர்கள் கொடுத்த காயின் உங்க கையில இருக்கும்.
அந்த அளவுக்கு உங்க மூளை கட்டளையிட்டு நரம்புகள் வேலை செஞ்சு உங்க விரல்கள் மூடுற அந்த ஒரு மைக்ரோ செகண்ட் நேரத்துக்குள்ள ப்ரூஸ்லி வந்துட்டு காயினை மாத்திட்டு வச்சுட்டு போயிடுவாரு. இப்ப சொல்லுங்க, ப்ரூஸ்லி மனுஷனா இல்ல சூப்பர் ஹியூமனா? ப்ரூஸ்லி ரொம்ப ஃபேமஸ் ஆனதுல இருந்து அவரை பத்தி நிறைய கட்டுக்கதைகளும் இன்டர்நெட்ல சுத்திட்டு இருக்கு. நீங்க யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்திருக்கலாம். ப்ரூஸ்லி நன்செக்ஸ் வச்சுக்கிட்டு, அதாங்க 2 பக்கம் கட்டை இருக்கும், நடுவுல சங்கிலி இருக்கும். அத வச்சுக்கிட்டு பிங் பாங் விளையாடுவாரு. பால் வரும்போது நன்செக்ஸ் வச்சுக்கிட்டு அந்த பால அடிப்பாரு. அதே மாதிரி இன்னொரு வீடியோல ஒருத்தர் வந்து சிகரெட் பத்த வைக்கும்போது நன்செக்ஸ் வச்சுக்கிட்டு ப்ரூஸ்லி தீக்குச்சிய உரசி அந்த சிகரெட்ட பத்த வைப்பாரு. நெறைய பேரு இந்த வீடியோவ நிஜம்னு நம்பிட்டு இருக்காங்க. ஆனா நிஜம் என்னன்னா, அது Nokia கம்பெனியோட ஒரு விளம்பரத்துக்காக கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் மூலியமா, CGI மூலியமா உருவாக்குன ஒரு வீடியோ. ஆனா இங்க தான் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அந்த வீடியோ பொய்யா இருந்தாலும், "ப்ரூஸ்லியால இந்த மாரி பண்ண முடியும்பா. அவருக்கு திறமை இருக்குது." அப்படின்னு உலகம் முழுசா இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் நம்புனாங்க பார்த்தீங்களா? அதுதான் அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிற அந்த ரியல் இமேஜ். சரி, இது எப்படி ப்ரூஸ்லிக்கு மட்டும் சாத்தியமாச்சு? அவர் என்ன மேஜிக் பவர் ஏதாச்சும் வச்சிருந்தாரா? இல்ல ஏதாவது அவரு விண்வெளி ஹீரோவா? கிடையாது. எதுவுமே கிடையாது. உழைப்பு, உழைப்பு, வெறித்தனமான உழைப்பு மட்டும் தான். ப்ரூஸ்லி ஒரு நாளைக்கு 5000 பஞ்சுக்கு மேல பிராக்டிஸ் பண்ணுவாரு. நம்ம உடம்பு ஏத்தணும்னா ஜிம்முக்கு போவாங்க, வெயிட் தூக்குவாங்க. ஆனா உடம்பு பெருசாகும். ஆனா வேகம் குறைஞ்சிரும். ஆனா ப்ரூஸ்லியோட ட்ரெய்னிங் லெவலே வேற. அவர் தன்னோட நரம்பு மண்டலத்தையும், அதாவது நியூரோ மஸ்குலர் கனெக்ஷனையும், சதைகளையும் ஒண்ணா இணைக்கிற மாதிரி ட்ரெய்னிங் பண்ணாரு. ஃபாஸ்ட் ட்விட்ச் மசில் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சடார்ன்னு மூவ் ஆகுறதுக்கு தேவையான தசைகளை ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணாரு. அவரோட உடம்புல 1% கூட தேவையில்லாத கொழுப்பு கிடையாது. மொத்தமும் பியூர் மசில்ஸ் அண்ட் நரம்புகள். அது மட்டும் இல்லாம ப்ரூஸ்லி எப்பவுமே சொல்ற ஒரு ஃபேமஸான டயலாக் இருக்கு. "பி வாட்டர் மை ஃப்ரெண்ட்." தண்ணீர் போல இரு நண்பா. தண்ணீருக்கு எந்த வடிவமும் கிடையாது. அத ஒரு கப்ல ஊத்துனா கப் மாரியே மாறிடும். ஒரு பாட்டில்ல ஊத்துனா பாட்டில் மாதிரியே மாறிடும். தண்ணீர் அமைதியாவும் இருக்கும். அதே சமயம் சுனாமியா வந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கவும் செய்யும். தன்னோட மனசையும், உடம்பையும் ஒரு தண்ணீர் மாதிரி ப்ரூஸ்லி மாத்தி வச்சிருந்தாரு. அதனால தான் எதிரி என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற அந்த ஒரு செகண்டுக்குள்ள அவர் தண்ணி மாதிரி பாய்ஞ்சு போய் அட்டாக் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு நாம சினிமாவுல நிறைய ஆக்ஷன் படங்கள் பார்க்கிறோம். கிரீன் ஸ்கிரீன் கட்டி, கயிறு கட்டி, பறந்து பறந்து அடிக்கிறாங்க. கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல ஏஐ யூஸ் பண்ணி எவ்வளவோ மேஜிக் பண்றாங்க. ஆனா எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத அந்த 1960கள்ல தன்னோட சொந்த உடம்பையே ஒரு ஆயுதமா மாத்தி, ஒரு கேமராவையே ஏமாத்துற அளவுக்கு தன்னோட வேகத்தை அதிகப்படுத்தின ப்ரூஸ் லீயோட அந்த உழைப்பு இருக்கு பார்த்தீங்களா? அது என்னைக்குமே அழிவில்லாத ஒரு சரித்திரம். ப்ரூஸ்லி ஒரு தடவ செஞ்ச சாதனைகளை இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல எந்த ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டாலும் பீட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு நாம பார்த்த ப்ரூஸ்லியோட இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்க ப்ரூஸ்லியோட ஃபேனா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஃபயர் எமோஜிய போடுங்க. ப்ரூஸ்லி அவர்களுடைய எந்த விஷயம் உங்கள ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க குமரன் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செந்தில் குமரன். நன்றி, வணக்கம்.